රංගවල මහත්තයාට බැලුම් පුම්බන්න ඕනේ නැහැ. රණුගල මහත්තයාගේ මූණේ මිරිකුව අරක්කු භාගයක් ගන්න පුළුවන්. හොඳට මම බොන මිනිහාගේ මූණේ හොඳට පේනවා. මෙයා බොනවද මෙයා නොබොනවද කියලා. ரன்வீலுக்கு பலூன் பரிசோதனை அவசியமில்லை. அவரின் முகத்தை பிழிந்தால் அரைப்போத்தல் சாராயத்தினை எடுக்க முடியும். சாராயம் அருந்துபவர்களின் முகத்தினை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால் அவருக்கு பரிசோதனை அவசியமில்லை. அவர் சாராயம் குடிப்பவர்தான். அதனால் நான் ஒன்றை தெரிவிக்கின்றேன். நீதி அனைவருக்கும் சமமாக காணப்படுவது அவசியமாகும். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரின் போது இராணுவத்தினர் பாரிய சேவையினை ஆற்றினர். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களின் சம்பளத்தில் ஒரு நாள் வேதனத்தை வெட்டுவதற்கு தீர்மானித்துள்ளனர். அவர்கள் ஆற்றிய சேவைக்காக ஒரு மாத சம்பளம் அதிகமாக வழங்க வேண்டும். தற்போது நாட்டில் பொது நிர்வாக சேவையில் கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் உத்தியோகபூர்வ கிராம உத்தியோகத்தர் ஒருவரும் என இருவர் காணப்படுகின்றனர். அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரண தொகைக்காகவே இரு கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளனர். என்பிபி கட்சியை சேர்ந்த கிராம உத்தியோகத்தரே நிவாரண தொகையை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதனை தீர்மானிக்கின்றார். சிஸ்டம் சேஞ்ச் செய்வதற்கு ஆட்சி பீடம் ஏறிய அரசாங்கம் இத்தனை இழிவான செயலை புரியும் என்பதனை நான் நினைக்கவில்லை. கட்சியை சார்ந்து மண் சரிவோ அல்லது வெள்ளமோ வரவில்லை. இனம் மொழி அடிப்படையில் அனர்த்தம் ஏற்படவும் இல்லை. அனைவருக்கும் பாதிப்பானது பொதுவானதாகும். தமிழ் சிங்களம் முஸ்லிம் பரங்கியர் என்ற பேதத்தில் அனர்த்தம் ஏற்படவில்லை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி தனது கட்சியினருக்கு மாத்திரம் நிவாரணங்களை வழங்குகின்றது. சில்லறைத்தனமான பணியினை ஆற்றாதீர்கள். இது போன்றே எமது ஆட்சியிலும் இடம்பெற்றது. அதனாலேயே எமது ஆட்சி கவிழ்ந்தது. இதனை நீங்களும் செய்யாதீர்கள். அடுத்ததாக மற்றும் ஒரு பாரிய சிக்கலில் அரசாங்கம் விழப்போகின்றது. இதுவரை ஓமன் அரசாங்கத்திடமிருந்து எமது அரசாங்கம் சமையல் எரிவாயுவினை பெற்றுக் கொண்டது. அதனை லிட்ரோகேஸ் என்ற பெயரில் விநியோகிக்கின்றீர்கள். 80% அதனையே பயன்படுத்துகின்றனர். எதிர்வரும் 1ஆம் தேதியிலிருந்து சுவிட்சர்லாந்து நிறுவனமான ஜியோகேஸ் என்ற நிறுவனத்திற்கு வழங்குகின்றது. அவ்வாறு வழங்கினால் ஒரு மாதத்தில் பாரிய சமையல் எரிவாயு பிரச்சனையை எதிர்நோக்குவீர்கள். இதனால் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கின்றேன். அதே நேரம் இலங்கை ரூபாவிற்கு நிகரான டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ளது. 310 ரூபாவாக காணப்படுகின்றது. 305 ரூபாவிற்கு ஒப்படைக்கப்பட்ட டாலர் பெறுமதியினை நீங்கள் தற்போது அதிகரித்துக் கொண்டுள்ளீர்கள். டாலர் பெறுமதியினை ஏனும் பேணிக்கொள்ள முடியாத நிலையில் உங்களது அரசாங்கம் காணப்படுகின்றது. மேலும் சமுர்தி வங்கிக்கும் அரசாங்கம் ஏதேனும் செய்யத்தான் பார்க்கின்றது. அதனை மறுசீரமைப்பதாக தெரிவிக்கின்றது. கிராமங்களில் வசிப்பவர்கள் சிறிதளவு பணத்தினை அந்த வங்கி மூலமே சேமிக்கின்றனர். அந்த வங்கியிலும் இந்த அரசாங்கம் தனது கைவரிசையினை காண்பிக்கின்றது. சமுர்தி வங்கி மீது கை வைக்க வேண்டாம். அதே நேரம் வாகனங்கள் கொள்வனவு செய்து 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் வாகனத்திற்கான இலக்கத்தகட்டினை ஏனும் வழங்க முடியாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. மோட்டார் வாகன திணைக்களத்தில் வினைத்திறனாக செயலாற்ற முடியாத நபர்கள் காணப்படுவார்களாயின் அவர்களை அந்த பதவியிலிருந்து விலக்குங்கள். புதிய நபர்களை தெரிவு செய்யுங்கள். ஏனென்றால் மக்கள் தற்போதும் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர். නොම්බර් ප්ලේට් එකක් දී ගන්න බැරි ආණ්ඩුවන්නේ මේ ආණ්ඩුව. මාස 6යි වාහන ගෙනලා තාම නොම්බර් ප්ලේට් එකක් දෙන්න බෑ. නොම්බර් ප්ලේට් එක දුන්නේ ඒ සමාගමෙන් අයින් කරලා තියෙනවා නොම්බර් ප්ලේට් දීපු එක. හරි ඒක කමන්නේ. කවුරු හරි ඔයගොල්ලන්ට හරියන්නේ නැති කට්ටියක් ඉන්නවනම් අයින් කරන්න. අයින් කරලා ඉවර වෙලා අලුත් කට්ටියකට දෙන්න. හැබැයි ඒක ඉක්මන් කරන්න. ඒක මිනිස්සු දැන් බලාගෙන ඉන්නවා.